வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கன்னியாகுமரியில் மிகவும் ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் தான் அவியல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்து பண்ணிட்டு கத்தி வேணுமா உள்ளி உரிக்க? எல்லாம் இப்போது செக்கில் அரைத்த தேங்காய் எண்ணெய் விட போகிறோம். இப்போது எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ தாளிக்கிற தேவையான ஐட்டத்தை சேர்க்க போகிறோம். கடுகு, இப்போ கடுகு பொட்டியாச்சு. இப்போ வத்தல் மிளகு சேர்த்துக்கலாம். உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். பொடிசாக நறுக்கி வச்சா சின்ன வெங்காயத்தை போடலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆக வர நல்லா வதக்கி விடணும். இப்போது வெங்காயம் பொன்னிறம் ஆகிட்டு இப்போ ஜீரகமும் வெந்தயம் சேர்த்து போட போகிறோம். அதுக்கப்புறம் காயத்தூள் இதில் சேர்க்க போகிறோம். இப்போ நறுக்கி வச்ச சேனையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச சீனரைக்காயை சேர்த்துக்கலாம்.
இப்போ நறுக்கி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச வாழைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச மாங்காயை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச வழுதுலங்காயை சேர்த்துக்கலாம். வச்ச புடலங்காயும் வெள்ளரிக்காயும் சேர்த்து போடலாம். இப்போ சிறிது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு பரலுப்பு சேர்த்துக்கலாம். வேகிறதுக்கு வேண்டி தண்ணி சேர்த்துறாதீங்க. தண்ணி ஏன்னா நம்ம ஊற வச்ச வெள்ளரிக்கையிலலாம் தண்ணி இருக்கும், அதனால் அது வந்து தண்ணி வரும். இப்போது மூடி வைக்கிறோம். ஆவி வெளியே வரும்போது நம்ம திறந்து பார்க்கணும். இப்போ மூடி போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆவி வெளியே வந்துருச்சு. இப்போ லைட்டாக கிண்டி விடலாம். இப்போ மூடி விடலாம். இப்போ பொடியாக திருவின 2 தேங்காய் சேர்த்துக்கிறோம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மேலே தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகம் பொடிச்சு வச்ச ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் மேலே. நல்ல ஆவி வந்தோடனே கிண்டணும். இப்போ தேங்காயோட ஸ்மெல்லும் அந்த மலைக்கறியோட ஸ்மெல்லும் சேர்ந்து நல்ல வாசனையாக இருக்குது. இப்போது இதை நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், மிக அருமையாக இருக்கும். நமக்கு தரமான அவியல் ரெடி ஆகிடுச்சு. இறக்கி வச்சு ருசி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ருசி எப்படியும் பட்டை கலப்பம் போல தான் இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். அவியலை சூடோடு சூடாக சாப்பிட்ருவோம். சூடோடு சூடாக சாப்பிட்டே கொஞ்ச நாள் ஆச்சு. கல்யாண வீட்டுக்கு போனால் 5வது பந்தியில் தான் இடம் கிடைக்கி. அதில் அவியல் ஆறி வருது. இப்போ நம்ம சூடோடு சூடாக சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம ஊர் அவியல் ரெடி. வாங்க மக்கா சாப்பிடலாம். இன்னைக்கு ஒரு பிடி. எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.